பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம கரும்பு இப்போ இங்கே பார்க்குறோம். இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெட்டி இப்போ திருப்பி ரிட்டர்ன் வருது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் சோளம் இருக்கிறது, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா பசுந்தாள் உரம் இருக்கும். நம்ம நடுவில் கரும்பு இருக்கிறதுங்க. இது என்னென்னா, இந்த நம்ம இதை வெட்டின கரும்பினுடைய சோலைகள் பூரா அந்த இடத்துல இருக்கிறதுங்க. இது பார் பார்த்தீங்கன்னா 8 அடி காலுங்க. ஒரு வரிசைக்கு வரிசை அப்படியே பார்த்தீங்கன்னா 8 அடி. அதாவது ஒரு காலுக்கு ஒரு கால் பார்த்தீங்கன்னா 8 அடி. வரிசையில் வந்து ஒரு பயிருக்கு ஒரு பயிர் வந்து 2 அடி கணக்கு அவர் சொல்கிறது பாலேக்கர். பாலேக்கருடைய மெத்தடில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோங்க. பெருசாக நம்ம வந்து இயற்கை விவசாயம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு மெயினாக வந்துட்டு அவர் ரொம்ப எளிமையான முறையில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாருங்க. ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், பீஜாமிர்தம். இதுதான் பீஜாமிர்தங்கிறது விதை நேர்த்தி, கனஜீவாமிர்தங்கிறது வருடத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த உரங்கள். ஜீவாமிர்தங்கிறது 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம தண்ணியில் விடுறது. இதுதான் இதில் பெருசாக வேறு எதுவுமே இயற்கை விவசாயத்தில் கடினமான வேலைகள் கிடையாதுங்க. ஆனால் ஆட்கள் தான் இங்கே பிரச்சனை ஆகணும்.